தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் சொர்ணா குரூப்ஸ் மற்றும் சாய் சூர்யா டெவலப்பர்ஸ் ஆகிய 2 ரியல் எஸ்டேட் நிறுவனங்களில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். பண மோசடி நிகழ்ந்திருப்பதாக எழுந்த புகாரின் பேரில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டாலும் அதில் திடுக்கிடும் பல ஆதாரங்கள் அதிகாரிகளின் கைகளில் சிக்கின. அதாவது சம்பந்தப்பட்ட 2 நிறுவனங்களும் போலி ஆவணங்கள் மூலமாக ஒரு இடத்தை வெவ்வேறு நபர்களுக்கு விற்பனை செய்ததும், அனுமதியே இல்லாத பிளாட்களை பொதுமக்களுக்கு ஏமாற்றி விற்றதும் தெரிய வந்தது. மேலும் போலியான பத்திரப்பதிவு விவரங்களை தெரிவித்து கோடிக்கணக்கிலான மதிப்பில் முன்பணம் பெற்றது, வாழ்வதற்கே தகுதியற்ற முறையில் கட்டப்பட்ட வீடுகளை மோசடியாக விற்றது உள்ளிட்ட பல தில்லுமுள்ளுகள் ஒவ்வொன்றாக தெரிய வந்தன. குறிப்பாக சுமார் 100 கோடி ரூபாய் அளவுக்கு கணக்கில் வராத பரிவர்த்தனைகளையும் அமலாக்கத்துறை கண்டுபிடித்தது. அதனையடுத்து நிறுவனங்களின் வரவு செலவு, வங்கி கணக்கு, சொத்து விவரங்கள் உள்ளிட்டவை தணிக்கை செய்யப்பட்டன. அதில் மோசடி செய்யப்பட்ட பணம், விளம்பர பிரபலங்கள், கட்சிகளுக்கு திருப்பி விடப்பட்டதை இடி வட்டாரங்கள் உறுதிப்படுத்தின. மோசடி செய்யப்பட்ட நிதியில் இருந்து பெறப்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்ய அமலாக்கத்துறை தயாராகி வருகிறது. இதற்கிடையே சம்பந்தப்பட்ட 2 நிறுவனங்களுக்கும் மகேஷ் பாபுவும் விளம்பர தூதராக இருப்பது தெரிய வந்ததால் டோலிவுட்டில் பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. 5 கோடியே 90 லட்சம் ரூபாயை ஊதியமாக பெற்றிருக்கும் மகேஷ் பாபு அதில் 3 கோடியே 40 லட்சம் ரூபாயை காசோலையாகவும் 2 கோடியே 50 லட்சம் ரூபாயை ரொக்கமாகவும் பெற்றிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த பணம் சட்டவிரோத பண பரிவர்த்தனை மூலம் கிடைத்திருக்க வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நடிகர் மகேஷ் பாபு இந்த மோசடியில் நேரடியாக ஈடுபடாவிட்டாலும் ரியல் எஸ்டேட் நிறுவனத்திடமிருந்து அவர் பெற்ற பணம் கணக்கில் வராத பணம் என்பதால் அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அது தொடர்பான விசாரணைக்கு வரும் 27ஆம் தேதி ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இந்திய சினிமாவில் அதிக அளவில் ஊதியம் வாங்கும் நடிகர்களில் மகேஷ் பாபுவும் ஒருவர். தனியாக அறக்கட்டளை ஒன்றை நிர்வகித்து வரும் இவர் 2 கிராமங்களை தத்தெடுத்து சேவை செய்து வருகிறார். குறிப்பாக கொரோனா காலத்தில் அந்த கிராமங்களில் உள்ள அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி போட செய்து அசத்தினார். அது மட்டுமின்றி குழந்தைகளுக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யவும் நிதி உதவி அளித்து வருகிறார். இப்படி பல நற்பணிகளை செய்து மக்களிடையே நன்மதிப்பை பெற்றிருப்பதால் அவர் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்ட பின்னர் அவர் மீதான நம்பகத்தன்மையின் அடிப்படையில் மக்கள் முதலீடு செய்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. கோடிக்கணக்கான ரசிகர்களின் நம்பிக்கையை பெற்ற ஒருவர் பணத்திற்காக நிறுவனங்களின் பின்னணியை கூட தெரிந்து கொள்ளாமல் அதில் விளம்பர தூதராக இணையலாமா? அது மட்டுமின்றி சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் தனக்கான ஊதியத்தை ரொக்கமாக சிறு தொகையையும் வங்கி வழியில் சிறு தொகையையும் வழங்கிய போதே அவருக்கு சந்தேகம் வந்திருக்க வேண்டாமா போன்ற பல கேள்விகள் அவரது ரசிகர்களின் மனதை வாட்டி எடுக்கிறது.